ஆனால் கர்ம ஜோதிடத்தில் கர்ம மாண்பு என்ற ஒன்றை நாம் வைத்திருக்கும் போது எல்லா நாளும், எல்லா மாதங்களும், எல்லா வருடங்களும் நமக்கு நன்மையை தரும். எனவே நாம் கர்ம ஜோதிடத்தை பொறுத்தவரை கர்ம மாண்பை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஏற்படுத்த வேண்டும். அப்படி கர்ம மாண்பு ஏற்படும் போது அந்த வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி நிலவும், செல்வம், செல்வ வளம் சேரும், தேவைகள் நிறைவேறும். ரொம்ப முக்கியம் அதுதான். இன்றைக்கு பற்றாக்குறை வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதீத செல்வ நிலைகள் அவசியம் இல்லை. அதீத பணம் நமக்கு பயத்தை தரும், நோயை தரும், எதிரிகளை கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய தேவைகள், பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, நம்முடைய தேவைகள் நிறைவேறினால் போதுமானது. அப்ப இந்த தேவைகளை நிறைவேறக்கூடிய வாழ்க்கை வளத்தை கர்ம மாண்பு தந்துரும். ஆரோக்கியத்தை, அதே போல மகிழ்ச்சியை, அமைதியை, அன்பான உறவுகளை, இதை விட நமக்கு வேறு என்ன செல்வம் வேண்டும்? அப்ப அந்த அடிப்படையில கர்ம மாண்பு என்ற ஒன்றை நாம் தவறாமல் மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். அப்படி கர்ம மாண்பு என்று இல்லாத ஒரு நிலையில்தான், கர்ம மாசு என்ற நிலைதான் தீவிரமான துன்பங்களையும், கடும் நோய்களையும், பிரச்சனைகளையும், வாழ்க்கையில பல்வேறு ஏமாற்ற நிலைகளையும், இன்னும் சொல்ல போனால் தற்கொலை, கொலைகளை கூட இந்த கர்ம மாசு என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அது மட்டும் அல்லாமல் நம்ம வீட்டில் விளைகின்ற பயிர்கள், அதாவது நம் வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகள், அவர்களும் ஜெனட்டிக்கா அந்த வம்சாவழியாக அந்த கர்ம மாசோடே பிறக்கிறார்கள். எனவே நாம் இந்த கர்மா என்ற ஒன்றை இரண்டு வகைகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று கர்ம மாண்பு, ஒன்று கர்ம மாசு. எனவே கர்ம மாண்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய உடலில் ஏற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இல்லந்தோறும் ஜோதிடம், நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒளி எழ வேண்டும். அந்த ஒளியின் தன்மையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், புகழ், நல்ல குழந்தைகள், அன்பான பெரியவர்கள், இவை அனைத்தையும் நாம் பெற வேண்டும். வீடு, வாசல், வாகனம் எல்லாம் தேவைக்கேற்ப நாம் பெற வேண்டும். இவை அனைத்தையும் எது தரும் என்றால் கர்ம மாண்பு தந்துவிடும். கர்ம மாசு அவசியமற்ற செலவீனங்களையும், கடன்களையும், கடும் நோய்களையும், சில நேரங்களில் உயிரை பறிக்கக்கூடிய கொடிய நோய்களை கூட கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. வாழ்க்கையில் நிம்மதியற்ற தன்மையும், குடும்ப உறவுகளில் பிரச்சனைகளும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, தந்தை தாய்க்குள் பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை, இப்படியெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் கர்ம மாசு. அந்த கர்ம மாசு எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து நாம் அவற்றை களைவதற்கான வாய்ப்பு வழிகளை தேட வேண்டும். அந்த கர்ம மாண்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது நம் உடலில் இருக்கின்ற அந்த தடைகள் எல்லாம் விலகி கோள்கள் முழுமையான தன்னுடைய வேலைகளை, பணிகளை நமக்கு செய்யும். குரு என்ற கிரகம் நமக்கு தன வரவையும், உடல் ஆரோக்கியத்தையும், உடலில் இருக்கின்ற உயிர்ப்பு தன்மை, ஜீவத்தன்மையும் தர வேண்டும். நல்ல சிந்தனைகளை தர வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுகின்ற எண்ணங்களை தர வேண்டும். அன்பு, கருணை, நேசம், பாசம் இவற்றையெல்லாம் தர வேண்டும். அப்படியெல்லாம் நாம் இருக்கிறோமா என்றால் இல்லை.
எல்லா நாட்களிலும் நாம் அசைவ உணவுகளை தேடி ஓடுகிறோம். வள்ளுவன் சொல்வது போல, எங்கிருந்து ஆளும் அருள், எங்கெனம் ஆளும் அருள் என்று கேட்டான். அப்படி உயிர் கொலைகளை, உயிர் பலிகளை, அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், மற்ற உயிர்களுடைய வழிகளை எல்லாம் அறியாமல் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ராசி பலன் என்ன செய்துவிடும். எனவே நாம் வாழ்வில், இல்லத்தில் ஒளியேற வேண்டும் என்றால் முதலில் அசைவ உணவிலிருந்து முற்றிலும் வெளியே வர வேண்டும். உயிர் பலி, உயிர் கொலைகளிலிருந்து வெளியே வர வேண்டும். மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு உறுதியை நாம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக கடும் சொற்களை நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கும்போது படிப்படியாக நம் கர்ம மாண்பை பெற்று விடுவோம். இந்த கர்ம மாசு திரும்ப திரும்ப நம்மிடம் தவறுகளை செய்ய தூண்டும், தீய வார்த்தைகளை பேச தூண்டும், கடும் சண்டைகளை, சச்சரவுகளை, பிரச்சனைகளை நோக்கி நகர்த்தும், உடல் நோயை கொண்டு வந்து சேர்க்கும், உள்ளத்தில் கசடுகளையும் கழிவுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அதீத ஆசைகளையும் பற்றையும் கடும் பற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இன்றைக்கு பெரும்பாலானோர் இந்த நிலைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இதிலிருந்து நாம் வெளியே வருவதற்காக நம்முடைய கர்ம ஜோதிடம், நம்முடைய இல்லந்தோறும் ஜோதிடம், அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் ஒரு அறிவியல் ரீதியான பல்வேறு நகர்வுகளை, ஒரு ஆன்மீக ரீதியான பல்வேறு நகர்வுகளை நாம் முன்வைத்து நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கர்ம ஜோதிடம் என்ற ஒன்றை உலகம் முழுவதும் அன்பர்கள் எல்லோரும் பயில்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்.